ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைல் செலெக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாக்கி பிராண்ட்ல இருக்க பிரிண்டட் பிரீஃப்ஸ் தான் பார்க்க போறோம். அங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடர்ன் கிளாசிக் கலெக்ஷன்ல இருந்து பார்க்கலாம். இதோட ஸ்டைல் நம்பர் பார்த்தீங்கன்னா MC09. இந்த மாதிரி பேட்டர்னில் தான் இருக்கும். இப்போ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் கிளாசிக் கலெக்ஷன் என்னென்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் கிளாசிக் கலெக்ஷனை பற்றி என்னன்னு ஷார்ட்டாக பார்த்துடலாம். மினிமமான ப்ரைஸில் இருக்கும். ஒவ்வொருத்தருக்குமே டெய்லி வியரை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். 100% சூப்பர் கோம்ப்டு காட்டன் பிரிண்டட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் கோம்ப்டு காட்டன் பார்த்திங்கன்னா நார்மலான காட்டனை விட ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அந்த ஃபேப்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அல்ட்ரா சாஃப்ட் அண்ட் டியூரபிளான வேஸ்ட் பேண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டே யூஸ் பண்ணாலும் நமக்கு ஸ்கின்ல எந்த இரிட்டேஷனும் வராது. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 249 ரூபா வரும். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் மாடர்ன் கிளாசிக் கலெக்ஷனில் இருக்க வேஸ்ட் பேண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலிங்கில் தான் இருக்கும். ரொம்ப ப்ராடாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு நார்மலான அளவுக்கு ஒரு வேஸ்ட் பேண்டு. அதில் ஜாக்கின் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எப்போதும் போல் டபுள் லேயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்டிச்சிங்ஸுமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இதுதான் பேசிக் ரேஞ்சான ப்ரீஃபு, பிரிண்டட் ப்ரீஃபு ஜாக்கியில். இது ஃப்ரண்ட் வியூ, அப்புறம் இது பேக் சைடு வியூ. 100% சூப்பர் கோம்ப்டு காட்டன்றதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்தோன்னா பிராண்ட் நேமு, கலெக்ஷன் நேம் மாடர்ன் கிளாசிக் கலெக்ஷன், 100% சூப்பர் கோம்ப்டு காட்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா M, ஸ்டைல் நம்பர் MC09. அப்புறம் வாஷிங் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 40 டிகிரி செல்சியஸில் ஜென்டில் வாஷ் பண்ணணும், ப்ளீச் பண்ணக்கூடாது, லோ டம்பிள் ட்ரை பண்ணிக்கலாம், அயன் பண்ணக்கூடாது, ட்ரை க்ளீன் பண்ணக்கூடாது. சேம் கலர்ஸ் கூட இன்சைட் அண்ட் அவுட் சைடு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீஃப் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ரேஞ்சில் இருக்கனால டெய்லி வியராக யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சரியான சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோன் கலெக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஜோன் கலெக்ஷனில் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா ZN04. இது ஒரு செக்டு டைப்பில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஜோன் கலெக்ஷன் எப்படின்னா எப்போதுமே போல்டாக இருக்கணும், எங்கே இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான சாய்ஸாக இருக்கும். அப்புறம் எவ்வளோ க்ரௌடில் இருந்தாலும் தனியாக தெரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் கோம்ப்டு காட்டன் எலாஸ்டின் ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நல்லா ஸ்ட்ராங்கான சாஃப்டான சூப்பர் கோம்ப்டு காட்டனை மோஸ்ட் ஸ்ட்ரெச்சபிளாக நல்லா லைட் வெயிட்டாக இருக்க எலாஸ்டின் ஃபேப்ரிக் கூட கம்பைன் பண்ணும்போது நமக்கு சூப்பர் கோம்ப்டு காட்டன் எலாஸ்டின் ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக் கிடைக்கும். ஸோ இந்த ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நல்லாவே சாஃப்டான லாங் லாஸ்டிங்கான வேஸ்ட் பேண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் ஸ்கின்ல எந்த மார்க்ஸும் வராது. சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 319. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு பேட்ச் மாதிரி ஜாக்கியோட லோகோ ரெடி பண்ணி இதில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. வேஸ்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு கலர், அடுத்து சென்டரில் ஒரு கலர், அப்புறம் கீழே பாட்டமில் ஒரு கலர். இந்த மாதிரி 3 லைன் காம்பினேஷனை பார்க்கும்போது நமக்கு ஒரு அட்ராக்டிவாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் ஃபீல் பண்ண வைக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து டபுள் லேயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஸோ எலாஸ்டின் ஃபேப்ரிக் ஆட் பண்ணியிருக்கனால இது ரொம்ப ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். இது ஃப்ரண்ட் வியூ. இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு வியூ. அப்புறம் இன்சைடு பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் பிராண்ட் நேமு, கலெக்ஷன் நேமு, ஸ்டைல் நம்பர், சைஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃபேப்ரிக்குமே ஒவ்வொரு டைப் ஆஃப் வாஷிங் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸில் ஜென்டில் வாஷ் பண்ணணும், கையில் வாஷ் பண்ணால் நிழலில் காய வைக்கணும், அதுவே மிஷினில் வாஷ் பண்ணால் லோ டம்பிள் ட்ரை பண்ணிக்கலாம், ப்ளீச் பண்ணக்கூடாது, அயன் பண்ணக்கூடாது, ட்ரை க்ளீன் பண்ணக்கூடாது. சேம் கலர்ஸ் கூட இன்சைட் அண்ட் அவுட் சைடு 2 சைடுமே வாஷ் பண்ணணும். இதுவுமே எவ்ரிடே வியரை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப் கலர் பார்ப்போம். ஸோ ஸ்டைல் நம்பர் FP22. இது ஒரு பிரிண்டட் ப்ரீஃப் தான். நம்ம எல்லாமே பிரிண்டட் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ பிரைட்டான நியான் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க.
வேஸ்ட் பேண்டில் அவங்க நடைக்கு ஏற்ற தளத்தை யார் அவங்களே போட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கான பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே சூப்பர் கோம்புடு காட்டன் எலாஸ்டின் ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபேப்ரிக் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிளாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்பவே சாஃப்டான லாங் லாஸ்டிங் வேஸ்ட் பேண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்போதும் போல தான் டே ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் நமக்கு ஸ்கின்ல எந்த மார்க்ஸும் வராது. சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து எக்ஸ்எல் வரைக்குமே இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 339. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். பாப் கலரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதோட வெயிஸ்ட் பேண்ட் தான். இந்த மாதிரி வெயிஸ்ட் பேண்டில் பாப் கலர்ஸ், அதாவது பிரைட்டான நியான் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃபேஷனாகவும் ஒரு அட்ராக்டிவாகவும் இருக்கும். இதுவுமே ஒரு ஹை கட்டு தான். அப்புறம் இந்த மாதிரி ஃபியூஸ்டான நல்ல ஒரு ட்ரெண்டியான பிரிண்டிங்ஸ் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும். அப்புறம் எலாஸ்டின் ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக்ன்றனால இது நல்லாவே ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். சூப்பர் காம்படு காட்டனும் ஃபேப்ரிக்கும் இருக்கனால ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் டபுள் லேயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரண்ட் வியூ. இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு வியூ. இந்த ப்ரீஃப்மே எல்லா டைப் ஆஃப் அவுட்டர் வியர்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்சைடு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம் ஜாக்கி, கலெக்ஷன் நேம் பாப்பு ஸ்ட்ரெச்சு. ஏன்னா எலாஸ்டின் ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைஸு எல்லு, ஸ்டைல் நம்பர் FP22. இது ஒரு ப்ரீஃபு. சூப்பர் கம்ஃபர்ட் காட்டன் எலாஸ்டின் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வாஷிங் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு 40 டிகிரி செல்சியஸில் ஜென்டில் வாஷ் பண்ணணும். கையில் வாஷ் பண்ணால் நிழலில் காய வைக்கணும். மிஷினில் வாஷ் பண்ணால் லோ டெம்பர் ட்ரை பண்ணிக்கலாம். ப்ளீச் பண்ணக்கூடாது, அயன் பண்ணக்கூடாது, ட்ரை க்ளீன் பண்ணக்கூடாது. சேம் கலர்ஸ் கூட இன்சைட் அண்ட் அவுட் சைடு வாஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா USA ஒரிஜினல் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா US52. இது ஒரு நல்லாவே ஒரு ஃபுல்லி பிரிண்டட் ப்ரீஃபு. USA ஒரிஜினல் கலெக்ஷன் என்னென்னா அமெரிக்கானவை ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸோட சிக்னேச்சர் ஸ்டைலிங்கில் இருக்கும். எப்போதுமே ஒரு நம்பிக்கையான ஸ்பிரிட்டோடு இருக்கவங்களுக்கு இது ஒரு ரைட் ஃபிட்டாக இருக்கும். 100% சூப்பர் கோம்புடு காட்டன் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் கோம்புடு காட்டன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தான ஃபீலை கொடுக்கும். அப்புறம் நல்லா சாஃப்டான டியூரபிளான வேஸ்ட் பேண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லேபிள் ஃப்ரீ ஃபார் ஆல் டே கம்ஃபர்ட். சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 279. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். வேஸ்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருக்கும். இன்சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு மைல்டான ஃபேப்ரிக்ஸ் இருக்குது. அதனால் நமக்கு ஸ்கின்ல எந்த இரிட்டேஷனும் கொடுக்காது. வேஸ்ட் பேண்டுக்கு மேலே இந்த மாதிரி வேஸ்ட் பேண்ட் கலர்லேயே ஜாக்கின் பிராண்ட் நேம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. USA ஒரிஜினல் கலெக்ஷன்றனால USAவோட ஃப்ளாகு சிம்பிள் இது கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாக்கி டெக்ஸ்டோட டெய்லி வியராக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஃபிட்டாக இருக்கும். ஸோ அஸ் யூஷுவல் ஃப்ரண்ட்டில் டபுள் லேயர். இது வந்து சூப்பர் காம்புடு காட்டன்றனால ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேக் சைடு வியூ. ஸோ இன்சைடு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேமு, கலெக்ஷன் நேமு, சைஸு, ஸ்டைலு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன்னு கொடுத்துருக்காங்க. வாஷிங் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான். இந்த மாடலுமே பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் அவுட்டர் வியர்ஸ்க்குமே நம்ம வின்னராக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே USA ஒரிஜினல் கலெக்ஷன். ஸ்டைல் நம்பர் US67. இது ஒரு ஸ்ட்ரைப்டு ப்ரீஃபு. ஸோ USAவோட டிஸ்கிரிப்ஷன் சேம் தான். US52ல் பார்த்தீங்கன்னா சூப்பர் கோம்புடு காட்டன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சூப்பர் கோம்புடு காட்டன் எலாஸ்டின் ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் கோம்புடு காட்டன் கூட நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்க எலாஸ்டின் ஃபேப்ரிக் கம்பைன் பண்ணி இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நல்லாவே சாஃப்டான டியூரபிளான வேஸ்ட் பேண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லேபிள் ஃப்ரீ ஃபார் ஆல் டே கம்ஃபோர்ட்டு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 359. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கானாவை ட்ரிபியூட் பண்ணுறதுனாலே என்னவோ அமெரிக்கானா இன்சைட் அவுட்டுன்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஜாக்கி பிராண்ட் நேம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸு கான்ட்ராஸ்டான கலரில் இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாகவே லைனாக தான் இருக்கும்.
இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே டபுள் லேயர், இதுவுமே நல்லாவே ஹை கட்டு. இது ஃப்ரண்ட் வியூ. இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு வியூ. இதோட வாஷிங் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே சேமாக தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். பிராண்ட் நேம் ஜாக்கி, கலெக்ஷன் நேம் யூஎஸ்ஏ ஒரிஜினல்ஸு, சைஸ் எல், ஸ்டைல் நம்பர் யூஎஸ் 67, 90% சூப்பர் கோம்புடு காட்டன், 5% எலாஸ்டின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு நல்லாவே ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். அப்புறம் 40 டிகிரி செல்சியஸில் ஜென்டில் வாஷ் பண்ணணும், ப்ளீச் பண்ணக்கூடாது. மிஷினில் வாஷ் பண்ணால் லோ டெம்பரேச்சர் பண்ணலாம். இதே கையில் வாஷ் பண்ணால் நிழலில் காய வைக்கணும். அயர்ன் பண்ணக்கூடாது, ட்ரை க்ளீன் பண்ணக்கூடாது. சேம் கலர்ஸ் கூட இன்சைட் அண்ட் அவுட் சைடு வாஷ் பண்ணணும். மேக்ஸிமம் ஒரு சிலர் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் இருக்கணும்னு விரும்புவாங்க. அவங்களுக்குலாம் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் பிடிச்ச மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட்டு யூஎஸ்ஏ ஒரிஜினல் கலெக்ஷனில் EA20 மாடல் ப்ரீஃப் தான் பார்க்க போகிறோம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் பேக்கில் வருது. ஒரு ப்ரீஃப் வந்து பிளைனாகவும் ஒரு ப்ரீஃப் வந்து பிரிண்டடாகவும் வருது. ஸோ யூஎஸ்ஏ ஒரிஜினல் கலெக்ஷனோட டிஸ்கிரிப்ஷன் என்னவோ சேம் தான். அதுக்கப்புறம் இதுலையுமே சூப்பர் காம்பர் காட்டன் எலாஸ்டின் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நல்லாவே சாஃப்டான ரொம்பவே டியூரபிளான வேஸ்ட் பேண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சேம் தான். சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது. எஸ்னா 70 சென்டிமீட்டர்லேருந்து 105 சென்டிமீட்டர் வரைக்குமே இருக்குது. அப்புறம் இன்ச்சஸில் சொல்லணும்னா 28 சைஸ் பேண்ட் யூஸ் பண்ணுறவங்கலேருந்து 42 சைஸ் பேண்ட் யூஸ் பண்ணுறவங்க வரைக்குமே இந்த மாடலில் இன்னஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 598. சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்று வந்து பிளைனாகவும் ஒன்று வந்து செக்கடாகவும் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பேண்டு இதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே சேம் தான். பட் இது பிளைனு, இது பிரிண்ட்டு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம பிரிண்ட்டு மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ பிரிண்ட்டை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இப்படி நடுவில் 3 லைன் 3 லைனில் இப்படி பட்டை அடித்த மாதிரி ஒரு டிசைனு. மேலே அதுக்கு கான்ட்ராஸ்டான கலர், அதுக்கு கீழேயும் அதே கான்ட்ராஸ்டான கலர். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே செக்குடாக தான் இருக்கும் இருக்க மீதி கலர்ஸுமே. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் டபுள் லேயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காட்டன் எலாஸ்டின் ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா சாஃப்டாகவும் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, இது பேக் சைடு வியூ. அப்புறம் பேக் சைடில் இன்சைடு பார்த்தீங்கன்னா சேம் தான் எல்லா ப்ராடக்டில் இருக்க மாதிரியும். எல்லா டைப் ஆஃப் அவுட்டர் வியருக்கும் நம்ம இன்னராக யூஸ் பண்ணிக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூஇயர் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். அது ஸ்டைல் நம்பர் பார்த்தீங்கன்னா NY01. நியூயார்க் சிட்டியோட ஹிஸ்ட்ரி, சிவிலைசேஷன் இதெல்லாம் வச்சு தான் இந்த டிசைன் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 1920s நியூயார்க் சிட்டியோட நிக்நேம் தான் பிக் ஆப்பிள். பிக் ஆப்பிளோட திறமையும் அதோட பாரம்பரியமும் மூழ்கி இருந்தாலும் ஆனால் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நியூயார்க் சிட்டி வந்து நல்ல ஃபேஷனான கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நியூயார்க் கலெக்ஷன் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஸ்டைலிஷாக இருக்கும், எலிகண்ட்டான லுக் கொடுக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இதுலேயுமே சூப்பர் காம்பர் காட்டன் எலாஸ்டின் ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே சாஃப்டான டியூரபிளான வேஸ்ட் பேண்ட் இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 379. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரைக் த்ரூ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இந்த ஜாக்கி வேர்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரைக் பண்ணுற லைன் பார்த்தீங்கன்னா பாப் கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாகவும் ஃபேஷனாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஃபியூஸ்டு பிரிண்டிங்ஸ் இருக்கனால ரொம்பவே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்டிச்சிங்ஸுமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ காட்டன் எலாஸ்டின் ஃபேப்ரிக்ன்றனால நல்லா ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் டபுள் லேயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரண்ட் வியூ. இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு வியூ. அப்புறம் இதில் ஒரு டேக் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த டேக்கில் பார்த்தீங்கன்னா ஸோ நியூயார்க் சிட்டி அண்ட் நியூயார்க் கலெக்ஷன். அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸில் பார்த்தா அதே டிஸ்கிரிப்ஷன் தான். அப்புறம் சைஸ் சார்ட்டு. இந்த மாடல் ப்ரீஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்சைடு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேமு, இந்த கலெக்ஷனோட லோகோ, இப்போ சைஸு, ஸ்டைல் நம்பர், வாஷிங் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, என்ன ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
எல்லா டைப் ஆஃப் அவுட்டர் வியர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இன்னராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.